ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி த்ரூ ஷரண் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு காமர்ஸ் இன்ஸ்டிடியூட்ஸ் அசோசியேஷன்லேருந்து ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்றைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1/8/2024, அதாவது 31/7/24 அப்போ நியூ சிலபஸ் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அது சம்மந்தமாக தமிழ்நாடு காமர்ஸ் இன்ஸ்டிடியூட்ஸ் அசோசியேஷன் அவங்க சார்பில் இருந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் திரு க பொன்முடி உயர்கல்வித்துறை அவர்களுக்கும் தமிழக அரசின் முதன்மை செயலாளர் அவர்களுக்கும் கூடுதல் முதன்மை செயலாளர் உயர்கல்வித்துறை அவர்களுக்கும் கமிஷனர் தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அவர்களுக்கும் உடனடி தனி கவனத்திற்காகவும் நியாயமான மேல் நடவடிக்கைகளுக்காகவும் தட்டச்சு சுருக்கெழுத்து பாடங்களை காக்கவும் மாணவர்களுக்கும் தட்டச்சு பள்ளிகளுக்கும் உரிய பாதுகாப்பினை அளித்திடவும் பணிந்து சமர்ப்பிக்கின்றோம்னு சொல்லியிருக்காங்க. பொருள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தட்டச்சு சுருக்கெழுத்து கணக்கியல் புதிய பாடத்திட்டம் 31/7/2024 இயக்ககம் வெளியிட்டது சம்மந்தமாக 1973, 1988, 2001, 2006, 2013 பாடத்திட்ட மாற்றங்கள் நடைபெற்றுள்ளன. வல்லுநர் குழு அமைக்கப்படும் முறை இயக்கக பழைய கோப்புகளிலிருந்து அறியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 5 தடவை பாடத்திட்டம் மாற்றங்கள் நடைபெற்றிருக்கு. அப்போ நடந்த மாதிரி இப்போ நடக்கலன்னு நினைக்கிறேன். அதனால தான் இது எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. வல்லுநர் குழு கூட்டம்னா என்னன்னு போட்டிருக்காங்க. பாடத்திட்ட மாற்றங்கள் குறித்த முதல் வல்லுநர் குழு கூட்டம் தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தில் 10/1/2023 நடைபெற்றது. இக்கூட்டம் முறையாக நடைபெறாத காரணத்தால் முன்னாள் இயக்குனர் மதிப்புமிகு திரு வீர ராகவராவ் இ.ஆ.ப. அவர்களால் மேற்படி வல்லுநர் குழு கூட்டம் ரத்து செய்யப்பட்டது. முக்கியமாக சட்ட நடவடிக்கைகள் புது பாடத்திட்டத்தில் இடம் பெறுவதால் நீதிமன்றத்தை சார்ந்த பணியில் உள்ள ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அல்லது அனுபவமிக்க நீதிமன்ற உயர் அதிகாரிகள் அவசியம் வல்லுநர் குழுவில் இடம் பெற வேண்டும் என அவர் ஆணையிட்டார்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, பாட வாரியாக உள்ளூர் வெளியூர் வெளி மாநிலத்தை சார்ந்த மாணவர்களின் நலன், பாடங்களின் நலன், பெற்றோர்களின் நலன் சார்ந்த கீழ்கண்ட விவரங்களை தங்களின் மேலான பார்வைக்காக கீழே பட்டியலிட்டுள்ளோம். அவசியம் இவைகளை நன்கு கவனித்து சம்பந்தப்பட்ட அனைவரையும் இப்பாடங்களையும் காப்பாற்றிட வேண்டுகிறோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு நம்ம சுருக்கெழுத்துக்கு போய்க்கலாம். ஃபஸ்ட்டு சுருக்கெழுத்து ஆங்கிலம் இளநிலை நிமிடத்திற்கு 80 வேர்ட்ஸ் பர்மிட்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிட்மேன் ஆங்கில சுருக்கெழுத்து கல்வி மற்றும் ஸ்ரீனிவாச ராவ் தமிழ் சுருக்கெழுத்து எண் முறை என்பது ஒருவரால் சொல்லப்படுவதை சில குறியீடுகளால் மிக வேகமாகவும் நிமிடத்திற்கு 200 வார்த்தைகள் வரை மிக நேர்த்தியாகவும் குறிக்கப்பட்டு அதனை ஆங்கிலத்திலோ தமிழிலோ மாற்றம் செய்து அரசுக்கோ அதிகாரிகளுக்கோ அழகுற சமர்ப்பிப்பதாகும். இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது, மேற்சொல்லப்பட்ட குறியீடுகள் அதிகாரபூர்வமான புத்தகங்களில் கண்டுள்ள விதிமுறைகளையும் தாண்டி அதிவிரைவாக எழுதக்கூடிய வகையில் அவரவர்கள் சுயமாகவோ வேறு பல வல்லுநர்களால் எழுதப்பட்டுள்ள அதிவேக சுருக்கெழுத்து கலை சார்ந்த புத்தகங்களும் வெளியிடப்பட்டுள்ளதை குறிப்பிட விரும்புகிறோம். மேலும் சுருக்கெழுத்து பாடமானது ஒவ்வொரு மாணவரும் தனிப்பட்ட முறையில் நன்கு புரிந்து கொண்டு கையாளக்கூடிய வகையில் அமையப்பெற்ற பல புதுமைகளையும் உள்ளடக்கியதாகும். இதற்கு பல உதாரணங்களை குறிப்பிட முடியும். ஆகவே இதில் தியரி என்பது ஒரு அடிப்படை அறிவை வளர்த்து கொள்ள உதவுவதை தவிர அதே விதிமுறையை பின்பற்றித்தான் எழுத வேண்டும் அவசியமில்லை. It is totally an innovative subject that gives rooms for self-development. இதனை தலைமைச் செயலகத்திலிருந்து ஏனைய அனைத்து துறை நீதிமன்ற சுருக்கெழுத்து பணியாளர்கள் உட்பட சார்ந்த சுருக்கெழுத்து வல்லுநர்களும் ஏற்றுக்கொள்வர். அவ்வாறு பல பிரத்தியேக சுருக்கங்கள் ஷார்ட் ஃபார்ம்ஸ் பயன்படுத்தினால்தான் அதிவேக நிலையை எளிதாக அடைய முடியும். அதனால் தான் பிராந்திய மொழிகளிலும் இந்த சுருக்கெழுத்து மிக பிரபலமாக உள்ளதை அறியலாம். மேற்சொன்ன கருத்துக்களை எல்லாம் மனதில் வாங்கிதான் சுமார் 25 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த பாடத்திட்டத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்ட தொழில்நுட்ப கல்வி இயக்கக இயக்குனர் முதல் ஏனைய அதிகாரிகள் மட்டுமல்லாது பல்வேறு தரப்பு வல்லுநர்களையும் கலந்து மிக தீவிரமாக ஆலோசித்து
3, 6, 4 சிட்டிங்ஸ் சுருக்கெழுத்து இளநிலையில் வேக தேர்வில் ஸ்பீடு மற்றும் நீண்ட வார்த்தைகளுக்கு பிறகு நிமிடத்திற்கு 80 வார்த்தைகள் சுருக்கெழுத்து இளநிலை தேர்வில் இரண்டாம் தாள் தேவையில்லை என்ற தீர்க்கமான முடிவெடுத்து அரசாணையும் பிறப்பித்தது. அதற்கேற்ப கடந்த சுமார் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக இரண்டாம் தாள் இல்லாமல் சுருக்கெழுத்து தேர்வு தோய்வின்றி மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தமிழக அரசு தலைமைச் செயலகம் உள்படவும் மற்றும் மத்திய அரசிலும் பல்வேறு மாநில அரசு போன்ற நிறுவனங்களிலும் தனியார் நிறுவனங்களிலும் திறம்பட பணியாற்றுகின்றார்கள். சுருக்கெழுத்தை பயிலுவதால் மாணவர்களுடைய மொழி புலமை அதிகரிப்பதும் கண்கூடாக விஷயமாகும். தற்போதைய காலகட்டத்தில் சுருக்கெழுத்து இளநிலை தேர்வில் இரண்டாம் தாள் புகுத்தப்படுவது இந்த சுருக்கெழுத்து பாடத்தினையே அழித்துவிடக்கூடியதாகும். மாணவர்களில் சுய அறிவு மற்றும் சிந்தனை வளர்ச்சிக்கு ஊறு விளைவிப்பதாக அமைவதால் இதனை உடனடியாக கைவிட வேண்டுகிறோம். மாணவர்களில் எதிர்காலத்தினையும் சுருக்கெழுத்தின் எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு நல்ல தீர்வினை அளிக்க வேண்டும் என்று மெயினாக சொல்லியிருக்காங்க. இதில் இது இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லித்தோகிராஃப் மற்றும் சுருக்கெழுத்திலிருந்து ஆங்கிலம் தமிழுக்கு மாற்றம் செய்வது தேவையற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. மற்றவர்களுக்கு எவ்வித பயனும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. மாணவர்களது கிரியேட்டிவிட்டியை கெடுத்துவிடும். அக்காலத்தில் தொழில்நுட்ப கல்வி இயக்க லித்தோகிராஃபியில் பல்வேறு பிழைகள் இருந்ததையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம்னு சொல்லியிருக்காங்க. சுருக்கெழுத்தே வழக்கொழிந்து போகக்கூடிய நிலைமை ஏற்படலாம். இவற்றையெல்லாம் வல்லுநர் குழு கவனிக்க தவறிவிட்டது போல தோன்றுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் முக்கியமான பாயிண்ட் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா, முக்கிய கோரிக்கை சுருக்கெழுத்து கலையினை உயர்நிலை பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு கற்க ஏதுவாக நிமிடத்திற்கு 60 வார்த்தைகள் என்கிற வகையில் ஆங்கில புகுமுக இளநிலை தேர்வினை அறிமுகப்படுத்த பன்னெடுங்காலமாக தொடர் கோரிக்கையை மேற்படி சங்கத்தின் மூலம் சமுதாய நலன் கருதி அளித்து வருகிறோம். இயன்றால் இதனை பரிசீலிக்க வேண்டுகிறோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஜூனியர்னு இருக்குல்ல பேப்பர், அது ப்ரீ ஜூனியர் அப்படின்னு க்ரியேட் பண்ணால் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போலேருந்தே 60 வருஷம் படித்தா 80, 100 இல்லாட்டி டேரெக்டாக 120 இப்படி போய்க்கலாம். அதை பரிசீலிக்க வேண்டுகிறோம்னு போயிட்டுருக்காங்க. அதை கேட்டிருக்காங்க. ஆனால் லித்தோகிராஃப் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுருக்கெழுத்து அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளே இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது. இங்கே ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸாக நிறையா பேர் எக்ஸாம் போய் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். சுருக்கெழுத்தை பயிலுவதற்கும் இளநிலை தேர்வு செல்வதற்கும் அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளையே நாட வேண்டும் என்கிற புதிய விதி நடைமுறையில் சாத்தியமில்லாததாகவும் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த முடிவு இந்த சுருக்கெழுத்து கலையையே முழுமையாக அழித்துவிடக்கூடியதாக அமைந்து விடலாம்னு சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பாக உண்மைதான். ஏற்கனவே கூறியது போல் இந்த சுருக்கெழுத்து கலையானது தமிழகத்திலே தலைச்சிறந்து விளங்குவது அனைவருக்கும், குறிப்பாக தொழில்நுட்பம் கல்வி இயக்க அதிகாரிகளுக்கு நன்கு தெரியும். நமது அண்டை மாநிலங்களான ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, தமிழகத்தை ஒட்டியுள்ள கர்நாடகா மாநிலங்களை சேர்ந்த மாணவர்கள் நூற்றுக்கணக்கில் தனி தேர்வுகளாக பிரைவேட் தொடர்ந்து பங்கேற்று வருகின்றனர். இவர்கள் அனைவரும் பாதிப்படைவார்கள்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். அது இவங்க கரெக்டாக ப்ரூஃபோட சொல்லிட்டாங்க. அடுத்து, சுருக்கெழுத்து பாடத்திட்டத்தினையே மாணவர்கள் பயில இயலாத வகையில் செய்வது யாருக்கு லாபம்? சிந்திப்பீர். சுருக்கெழுத்தை பயின்றால் தங்களது எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என்கிற நம்பிக்கையில் பலர் தமிழகத்தை தொடர்ந்து பயிற்சி பெற்று வருகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. மேலும் தமிழகத்தில் தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தால் அதிகாரப்பூர்வமாக 21/3/2024 அன்று அறிவிக்கப்பட்ட அங்கீகாரம் பெற்ற 2124 தட்டச்சு பள்ளிகளில் மாநிலம் முழுமையிலும் 234 பள்ளிகளில் மட்டுமே சுருக்கெழுத்து பயிற்றுவிப்பதாக குறிப்பிட விரும்புகிறோம். அதிலும் 175 பள்ளிகள் தான் இங்கிலீஷும் தமிழும் சேர்த்து சொல்லித்தரேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இவ்வளோ பெரிய சென்னையில் கூட மொத்தத்திற்கு 25 குறைவான அளவில் சுருக்கெழுத்து கற்பிக்கும் பள்ளிகளே உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. சென்னையிலே 25 தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கடந்த February 2024 எக்ஸாமில் 15,000க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரைவேட்டில் தான் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் சுமார் 10,000 முதல் 12,000 மாணவர்கள் தனியார் மாணவர்கள் தான். 10% முதல் 20% மாணவர்கள் தான் அங்கீகாரம் பெற்ற தட்டச்சு பள்ளிகள் மூலம் தேர்வு செல்கின்றனர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எவ்வளோ ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இங்கே ரொம்ப மெஜாரிட்டி. இப்போ அவங்களுக்கு நம்ம ஒரு சிலபஸ் போடாமல் இன்ஸ்டியூஷன்ஸில் ஒரு 10% இருந்து 20% படிக்கிறவங்களுக்காக நம்ம எப்படி இந்த சிலபஸ் ஒத்துக்க முடியும்? அடுத்து
இந்த பிளாக்கில் இருக்கிறத மட்டும் பார்ப்போம். இந்த விதி அமுல்படுத்துவதனால் தொலைதூர கிலோமீட்டர் கிராமங்களில் வசிக்கும் ஏழை மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள். சிலர் மட்டும் சம்பாதிக்கவும் பல மாணவர்கள் அவதிப்படும் ஏற்படுவதில்லை. ஆகவே சுருக்கெழுத்து தேர்வில் தனியார் மாணவர்களை அனுமதிக்க இயலாது என்கிற நிபந்தனையை உடனடியாக விலக்கிக் கொள்ள வேண்டுகிறோம். இதனால் சுருக்கெழுத்தில் இளநிலை தேர்ச்சி பெற்ற உரிமையாளர் ஆசிரியர் பள்ளிக்கு சுருக்கெழுத்து இளநிலைக்கு மட்டும் அங்கீகாரம் அளிக்க தொழில்நுட்பம் கல்வி இயக்கக அதிகாரிகள் பரிசீலிக்கலாம். இதுவும் உடனடியாக பயனளிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்காலத்தில் பயனளிக்கலாம். கணினியில் CEO பயிற்சி போல. சுருக்கெழுத்து தேர்வில் தேர்ச்சி சதவீதம். சுருக்கெழுத்தில் தேர்ச்சி சதவீதம் குறைவதற்கு காரணம் தரமற்ற கல்வி என குற்றம் சுமத்தப்பட்டாலும் அதுவே நிச்சயமான ஒன்றை காரணம் அல்லன்னு சொல்லியிருக்காங்க. சுருக்கெழுத்து தேர்விற்கு பயன்படுத்தப்படும் தேர்வு அறைகள் எதிரொலி இல்லாமலும் வாகன போக்குவரத்து ஒலிகள் இல்லாமலும் இருப்பது அவசியம். ஆனால் மாணவர்களுக்கு அப்படிப்பட்ட தேர்வு அறைகள் வழங்கப்படுவதில்லை. அவ்வாறான தேர்வு அறைகளே இல்லை என்பதும் உண்மை. அந்த மாதிரி நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு ரூமே இல்லை. நானும் இது வரைக்கும் எத்தனையோ எக்ஸாம் வந்து எழுதியிருக்கேன். 2-3 தடவை எக்ஸாம் எழுதியிருக்கேன். எழுதுனதில் அவ்வளோ நாய்ஸ் வந்து இருக்கும். இன்விஜிலேட்டரே வந்து அவ்வளோ நாய்ஸ் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. டிக்டேஷன் வந்து ஓடிட்டுருக்கும். வெளியே வந்து கிராஸ் ஆகிற 2 ஸ்டாஃப்ஸ் வந்து கத்திட்டு போவாங்க. அதில் வந்து 2-3 வார்த்தைலாம் நமக்கு வந்து விட்டு போக வாய்ப்பு இருக்குது. அதில் கூட நம்ம வந்து ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு 6 மாதம் உட்காந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த இதனால் வந்து அவங்களுக்கு வந்து நினைப்பே இருக்க மாட்டேங்குது. அதுதான் வந்து தெளிவாக இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து மேலும் சுருக்கெழுத்து தேர்வுக்கு கடந்த 4 அல்லது 5 தேர்வுகளை தொழில்நுட்பம் கல்வி இயக்கத்தால் பயன்படுத்தப்படும் கேஜெட்கள் தரமற்றவையாக இருப்பதாகவும் நல்ல ஆங்கிலம் மற்றும் தமிழ் உச்சரிப்பு சரியில்லாத காரணத்தாலும் சரியான பதிவேற்றம் செய்யப்படாததாகவும் தேர்வு மைய அதிகாரிகளுக்கு முறையான தேர்வு சம்பந்தமான வழிகாட்டு நெறிமுறைகள் தெளிவுற விளக்கப்படாததாலும் சென்னையில் கடைசி நிமிட தேர்வு மைய மாற்றத்தினாலும் ஒரே வாசிப்பாளரே பல நேரங்களில் பயன்படுத்தப்படுவதனாலும் மதுரை உயர்நீதிமன்ற வழிகாட்டு நெறிமுறைகள் முறையாக பேணப்படாததாலும் இவை போன்ற பல காரணங்களாலும் தேர்வில் வெற்றி பெறும் சதவீதம் குறைவாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் பாஸ் வந்து கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. இதனை கருத்தில் கொண்டு தகுந்த நிவாரண நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுமே ஆனால் வெற்றி சதவீதம் அதிகமாகவும் சொல்கிறாங்க. ஆகவே 2ஆம் தாள் வருவதனாலும் தேர்வு கேள்விகள் கேட்கப்படுவதனாலும் தேர்ச்சி சதவீதம் அதிகரிக்காது என்பதை கற்றறிந்த வல்லுநர்கள் நன்கு புரியும். அப்புறம் அதே மாதிரி இன்டர்மீடியட்டுக்குனால் வந்து என்ன 120 words per minute சீனியர் அவங்களுக்கு வந்து இந்த லித்தோகிராஃபின்றது வந்து ரொம்ப வந்து சுருக்கெழுத்து மேல்நிலை தேர்வில் மீண்டும் லித்தோகிராஃபி சுருக்கெழுத்திலிருந்து ஆங்கிலம் தமிழ் மொழிக்கு மாற்றம் செய்வதும் வார்த்தைகளுக்கு சரியான அவுட்லைன்ஸ் கேட்கப்படுவதும் ஒரு தேவையற்ற மதிப்பற்ற காலத்திலே விரியமாக்கும் செயலாகவும் சொல்லியிருக்காங்க. இதனால் மாணவர்களுக்கு எவ்வித பயனும் கிடையாது. இது மாணவர்களின் ஆர்வத்தினை அழித்துவிடும் சொல்கிறாங்க. இச்செயல் ஓர் அறுவை சிகிச்சையில் நிபுணராக திகழ்பவரை நோயாளிக்கு ஊசி போட தெரியாதா என சோதித்து பார்ப்பது போல உள்ளது. தயவுசெய்து மாணவர்களை வதைக்க வேண்டாம் என வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுருக்கெழுத்து மேல்நிலை தேர்வில் சீனியர் கிரேட் எலாபரேஷன் தேர்வு நீக்கப்பட்டுள்ளதை வரவேற்கின்றோம். ஏனென்றால் சுருக்கெழுத்து இடைநிலை தேர்வில் இன்டர்மீடியட் முழுமையாக இந்த வினா கேட்கப்படுவதனால் இதனை நீக்குவது திரும்ப அதே தேர்வினை மாணவர்கள் எழுதப்படுவது தவிர்க்க ஏதுவாக அமையும். எலாபரேஷன் வந்து நீக்கிட்டது வந்து ஓகேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து இன்டர்லேயே அந்த எக்ஸாம் அந்த சிலபஸ் இருக்கிறனால அதே தொடர்ந்து எழுதிட்டு இருந்தால் அது வந்து தேவையில்லாதுன்னு சொல்கிறாங்க. இதில் 5 நிமிட கண்டென்சேஷன் தேர்வு மட்டும் இருப்பதை மனதார வரவேற்கின்றோம்னு சொல்லியிருக்காங்க. கண்டென்சேஷன் இப்போ இருக்கிறது மனதார வரவேற்கணும்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி சுருக்கெழுத்து அதிவேக தேர்வு இதில் தேர்வு எழுதும் மாணவர்கள் கட்டாயம் சுருக்கெழுத்து மேல்நிலை தேர்வில் சீனியர் கிரேட் வெற்றி பெற்றவர்கள்தான் பங்கேற்க இயலும் என்னும் நிலையை மீண்டும் அதே மாணவர்கள் 120 நிமிட சுருக்கெழுத்து அதிவேக தேர்வில் மீண்டும் 2ஆம் தாளில் 5 நிமிட கண்டென்சேஷன் தேர்வு எழுத வைப்பது எந்த வகையில் நியாயமானது என்பது விவாதத்திற்குரியது. ஏனைய 180 மற்றும் 200 வார்த்தைகள் உடைய அதிவேக தேர்வுகள் போல் 150 தேர்விலும் 2ஆம் தாளை நீக்குவது நியாயமான தீர்ப்பாக அமையும் சொல்லியிருக்காங்க. இது வந்து இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டுக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது. அடுத்து வந்து தமிழ் சுருக்கெழுத்து வந்து பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா பழையன கழிதலும் புதியன புகுதலுமே இயற்கை நியதின்னு சொல்லியிருக்காங்க. அந்த லித்தோகிராஃபி வந்து தேவையில்லை அப்படின்னு தான் எல்லாத்துலேயுமே சொல்கிறாங்க. அப்புறம் வந்து முக்கிய ஆக்கப்பூர்வமான வேண்டுகோள் என்னன்னா ஆங்கில சுருக்கெழுத்தில் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான புகுமுக அதாவது ப்ரீ ஜூனியர்
நிமிடத்திற்கு 60 வேர்ட்ஸ் பெர் மினிட் கொண்ட தேர்வினை நடத்த கோரிக்கை விடுத்துள்ளதை போல் தமிழ் சுருக்கத்திலையும் 8th ஸ்டாண்டர்ட் முடித்தவங்களுக்கு 60 வேர்ட்ஸ் பெர் மினிட் வந்து புதிதாக அறிமுக வேண்டும் கேட்டுக்கிறாங்களாம். இத்தகைய நடவடிக்கை தமிழ் மொழி வளர்ச்சிக்கு பேருதவியாக திகழும் சொல்லியிருக்காங்க. எதிர்காலத்தில் பலரது பாராட்டுதலை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவசியம் கவனத்தில் கொள்ள வேண்டியது சுருக்க எழுத்து ஆங்கிலம் அதிவேக எழுத்திற்கு வசதியாக பல நூல்கள் பன்னெடுங்காலமாக வெளியிடப்பட்டுள்ளன. உதாரணத்திற்கு ஆங்கிலத்தில் KS ஐயர்ஸ் லைட்னிங் கட்ஸ், மோரிஸ் கிளிங்மேன் ஹவு டு ரைட் 240 வேர்ட்ஸ் பெர் மினிட் அண்ட் ஃபார் ஜென்ரல் மீட்டிங் 700 அப்படின்னு இந்த மாதிரி எக்ஸாம்பிள் நிறையா புக்கு இருக்குது. இதை வந்து ஃபாலோ பண்ணி 180 வேர்ட்ஸ் அந்த ஹை ஸ்பீடு எழுத போகிறவங்களுக்கு வந்து இதை வந்து ரெஃபர் பண்ணிக்கிங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் சொன்ன அதே தான் வந்து தமிழ்லையும் சொல்லியிருக்காங்க. அப்படியே பார்த்துக்குங்க. தட்டச்சு வந்து சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம வந்து ஷார்ட் ஹேண்ட் பார்த்துட்டு இருந்தோம். தட்டச்சில் வந்து நிறையா சிலபஸ் வந்து மாற்றிருப்பாங்க போல். ஃபஸ்ட் வந்து ஜூனியர் 30 வேர்ட்ஸ் பெர் மினிட் ஜூனியரு, அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. அந்த பார்டரில் உள்ளவங்களாம் வந்து இங்கே சமீபத்தில் ஆந்திர, தெலுங்கானா, கர்நாடகா மாநிலம் தமது பாடத்திட்டத்தை அப்படியே பின்பற்றிட அந்த அரசாங்கம் கோரிக்கை வைத்துள்ளதையும் அவை பரிசீலனையில் உள்ளதையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். தமிழகம் தான் அனைவருக்கும் முன்னோடி மாநிலமாக இருக்கிற நம்மளே வந்து இந்த மாதிரி வந்து நியூ சிலபஸை பண்ணிட்டோன்னா பக்கத்தில் உள்ள ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகாவும் இதே சிலபஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட்டச்சுன்றவங்க வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து அவங்க இன்ஸ்டியூஷனுக்கு போயிட்டுருப்பீங்க. அதனால் அங்கே என்ன வந்து அப்டேட் இருக்கோ அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்குங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழக அரசு வேலைவாய்ப்பிற்கு தட்டச்சு தேர்வு ஆங்கிலம் மற்றும் தமிழில் ஒன்றில் முதுநிலை தேர்வும் மற்றொன்றில் இளநிலை தேர்வும் தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் என்கிற நீதி இருக்கிறது. இந்த சமயத்தில் வந்து கவர்மெண்ட் ஆணை வினா தட்டச்சு மேல்நிலையில் மட்டுமே உள்ளது. தட்டச்சு புதிய பாடத்திட்டத்தில் இளநிலை தேர்வில் இல்லை. லோயரில் வந்து ஜூனியரில் வந்து புதிய பாடத்திட்டம் வந்து ஒன்றும் இல்லை. ஆகவே தட்டச்சு இளநிலையிலேருந்து கவர்மெண்ட் ஆர்டர் வந்து புதுசாக ஆட் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதான் வந்து அவசியம், மற்ற பண்ணுற சொன்னால் அவசியம் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமான கவனத்தில் கொள்ள வேண்டியதுன்னு சொல்லிட்டு இதோடு வந்து முடிக்கிறாங்க. பார்ப்போம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தால் தற்போது நடத்தப்பட்டு வரும் தட்டச்சு முதுநிலை தேர்விற்கு தட்டச்சு இளநிலை தேர்வு சென்றவர்கள் 50% மாணவர்கள் கூட வருவதில்லை என்பதனை வல்லுநர் குழு பரிசீலனையில் எடுத்து கொண்டு முடிவுகள் மேற்கொண்டுள்ளதால் அனைவருக்கும் நலமாக இருக்கும். தேர்வு முடிவுகளை விரைவில் வெளியிடுவதும் சீக்கிரம் வந்து ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணணும். அப்புறம் சான்றிதழ் வந்து விரைவில் தட்டச்சு வந்து சீக்கிரம் அனுப்பிடணும். அந்த எந்த இன்ஸ்டியூஷனாக நடத்துகிறாங்களோ அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்தா தானே அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். அதான் சொல்கிறாங்க. எதிர்வரும் தேர்விற்கான அட்டவணையை மறு மதிப்பீடு முடிவில் வரை காத்திராது வெளியிடுவதும் பயனளிக்கும் என பலர் கருத்து தெரிவிக்கின்றனர். தட்டச்சு பள்ளி நிர்வாகிகளும் தேர்வு செல்லும் மாணவர்களின் சரிவான விவரங்களை கடைசி தேதி வரை காத்திரலாமல் பதிவேற்றம் செய்வார்களேயானால் இயக்கக அதிகாரிகளுக்கும் மேற்கூறிய கோரிக்கைகளை விரைவுபடுத்த ஏதுவாக அமையும் என்று சொல்லியிருக்காங்க. அதாவது லாஸ்ட் டேட் வரைக்கும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தரதுக்காக வெயிட் பண்ணாமல் ஒரு 10 days 5 days பிஃபோரே வந்து வாங்கிட்டிங்கன்னா அப்புறம் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் டோட்டில் அவங்க வந்து அந்த இதை ப்ரூஃப்னால் பார்த்துட்டு அவங்க வந்து ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணணும்ல, அதனால தான் லேட் ஆகுது. அதனால் அதையும் சீக்கிரம் வந்து இன்ஸ்டியூஷனில் இருக்கிறவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸில் வாங்கி சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா அது கொஞ்சம் துரிதமாக நடக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தன்னிகரற்ற தமிழகத்தின் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் பொறுமைசால் முதன்மை செயலாளர் அவர்களும் உயர்கல்வித்துறை கூடுதல் முதன்மை செயலாளர் அவர்களும் தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தின் திறன்மிகு கமிஷனராகவும் தலைவராகவும் புதிதாக பொறுப்பேற்று கொண்டுள்ளவரும் எங்களது கோரிக்கையில் நியாயம் இருக்கிறது என கருதினால் மாணவர்கள், பெற்றோர்கள், தட்டச்சு பள்ளி ஆசிரியர்கள் நலன் கருதி விரைவில் முடிவெடுத்து அதற்கு தகுந்தாற்போல் மாதிரி படிவங்களை மாடல் ஃபார்ம்ஸ் வெளியிட வேண்டுகிறோம். இப்போ வந்து இந்த மாதிரி லித்தோகிராஃபின்னு சொல்கிறீங்க, செகண்ட் பேப்பர்லேருந்து எலாபரேஷன் வந்து எடுத்துடலாம் அந்த மாதிரி சொல்கிறீங்க. எடுத்துடலான்றது ஓகே. அதுக்கு மாடல்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதுக்கு வந்து அடுத்த எக்ஸாமுக்கு வந்து அதே நீங்கள் சிலபஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு குறைஞ்சது ஒரு 4-5 மாதமாக தான் ஆகும். அதையும் கொடுத்துருங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொல்லிவிட்டு விரைந்த நல்ல முடிவினை ஆவலோடு எதிர்நோக்குகின்றோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், வெல்க தமிழ் சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதில் கொடுத்துருக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து வரவேற்கத்தக்கது தான். இந்த மாதிரி இவ்வளோ பெரிய லெட்டர் வந்து நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
தமிழ்நாடு காமர்ஸ் இன்ஸ்டியூட்ஸ் அசோசியேஷன் வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. அதனால் இது வந்து கவர்மெண்ட்டை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு மாணவர்களோட நலன் கருதி கண்டிப்பாக வந்து அப்டேட்டட் சிலபஸ் வந்து வரும்னு இன்னும் ஒரு மாதத்தில் வரும்ன்றதை எதிர்பார்ப்போம். அதனால் எக்ஸாமுக்கு போயிட்டுருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக தொய்வு வந்து அடைஞ்சிடாதீங்க. கண்டிப்பாக வந்து நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த எக்ஸாம்லேயே கிளியர் பண்ணிட பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு. நிறையா பேர் வந்து போத் ஹையர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க, இந்த தடவை வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதனால் இந்த தடவை கிளியர் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் வந்து சிலபஸ் வந்து மாறாதான்னு கன்ஃபியூஸ்லேயே இருக்குது. ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து நல்லபடியாக எழுதிட்டிங்கன்னா அடுத்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம எக்ஸாம் முடித்து ரிசல்ட் அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதனால் பாசிட்டிவாக இன்னும் ஒரு 15 நாளில் அவ்வளோதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், விட்டுறாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்டில் தென் see you guys.